எப்பா பாக்குற பொண்ணெல்லாம் எல்லாமே நேரம் சரியில்லைன்னு எல்லாமே இதுவாகி போகுது. இப்போ பாக்குற பொண்ணாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கா, அவள்தான் தெரிஞ்சுக்கா. அதெல்லாம் கால நேரம் வரேன்டாமா அவனே. நைனா மழை காலம்னா மழை தான் வரும், வெயில் காலம்னா வெயில் தான் வரும். கால நேரம் எல்லாம் பார்த்துலாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தேவையில்ல, எனக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்க. நேர காலம் வந்தாதான் உனக்கு கல்யாணம் முடியும். வா எப்பதான் வர்றது? உனக்கு மொத்தம் 19 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கினா, எனக்கு 44 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணு பார்த்தியா? இன்னும் எனக்கு நேரங்காலம் வரலையா? எப்பா எனக்கு உடனே பொண்ணு பார்த்தாகணும். பார்த்தலாம் வாடா. பார்த்தா தான் ஆகணும்ன்ற பாக்கலாம் பார்த்தாகணும். யாரு இவனுங்க புதுசா இருக்கானுங்க, ஏதோ பொண்ணு பாக்குறோம்னு சொல்லிட்டு போறானுங்க. இந்த விஷயத்த போய் அப்பான்னு சொல்ல வேண்டியதுதான். ஒரே ஒரு பீடி ஒரே ஒரு வெத்துக்குச்சி, இதை எப்படி பத்த வைக்கிறதா? காத்துல கத்துல அஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், பீடியே பிடிக்க முடியாது. ஐயோ ஒரு வெத்துக்குச்சி இருந்தது, அத்தா கூட தட்டி விட்டியா? நான் இப்ப எப்படி பீடி பிடிக்கிறதா? பீடி பிடித்த முக்கியம், நான் சொல்றத கேளு, முதல்ல ஏந்திர. ஆமா ஏமா புதையில பார்த்த மாதிரி பதட்டத்தோட ஓடியாடுற? உனக்கு ஒரு கதை தெரியுமா? இப்ப கதை தான் உனக்கு முக்கியமா? நான் ஒரு பீடி பிடிச்சிருப்பேன், வெத்துக்குச்சி தட்டி விட்டேன். இப்ப நான் எங்க போறது? 1/2 கிலோமீட்டர் போய் வெத்து போட்டி வாங்கிட்டு வரணும். நான் சொல்ல போற விஷயத்துக்கு தான் நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. பீடி நான் சிகரெட்டே வாங்கி பிடிக்கலாம். ஏமா வீட்டுக்காரன் ஆஃப் பாட்டில் வாங்கி வச்சுக்கிறானா? நான் அந்த அளவுக்கு சந்தோஷப்படுவேன்ற. பீடி பாட்டில் தவிர வேற வாயில வரவே வராதா? அதை விட முக்கியமானது இந்த உலகத்துல என்னமா ஆகுது? ஏப்பா பணம் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒண்ணு, அது உன்னை தேடி வருது, பார்த்து பயன்படுத்திக்க. என்னது பணம் என்ன தேடி வருதா? நான் தான் பணத்தை தேடி கிடக்குறேன், வந்துட்ட சொல்றதுக்கு. போமா. நான் சொன்னா நீ நம்ப போறது கிடையாது. எங்க போற? இரு நானும் வரேன். எப்பா இந்த ஊர் பாக்குறது கண்ணுக்கு குளிர்ச்சி அழகா இருக்குதுப்பா. இந்த ஊர்லயே பொண்ணு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்பா. இந்த ஊர்ல இருக்கா ஒல்லியா இருப்பாங்க. நீ இந்த ஊர் தண்ணி குடி ஒல்லியா ஆயிடுவ. ஏன்பா இந்த ஊர் தண்ணி குடிச்சா எதனா கிட்னி பால்ட்டு வருதாண்ணா? எல்லாம் இந்த ஊர்ல மூளையிட, இந்த ஊர்ல பொண்ணு கிடைக்க. வாடா. சரிப்பா அதை எதிர்த்து வராங்க பாரு, அவங்கள பார்த்தா பணம் வருதுன்னு சொன்னேன். பணம் வருதா? இவனுக்கு தடி மாடு மாதிரி இருக்கிறானுங்க, இவனுங்க பணம் பறிக்கிற மாதிரி இருக்கிறானுங்க, இவனுங்களை பார்த்து பணம் வருதுன்னு இருங்கப்பா. எங்க போறீங்க? யோ நல்ல காரியத்துக்கு போறோம், அவசரமா எங்க போறேன்னு கேக்குறேன். அப்படி என்னப்பா நல்ல காரியம்? என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போறேன். ஆமா பொண்ணு பார்க்க போறோம்னு சொல்றியா? நீங்க 2 பேர் வந்துக்கிறீங்களா? புள்ளைய கூட்டிட்டு வந்தீங்களா? என்னது புள்ளையா? இவனை பார்த்தா புள்ளையா தெரியலையா? இவன் தான் புள்ள. என்னம்மா அவன் எருமாட்டுக்கு பேண்ட் ஷர்ட் போட்ட மாதிரி இருக்கிறான், அவனுக்கு போய் பொண்ணா? இந்த ஊர்ல ஏமாந்தவங்க யாரு இருக்கிறாங்க பொண்ணு குடிக்க? யோ என்ன உங்க 2 பேருக்கு குசு குசுன்னு பேசினீங்க? வய ஊடியா நான் பொண்ணு பாக்கணும். எப்பா நில்லுங்க. ஏடாப்பா இங்க ரோடு மாதிரி இருக்கிறீங்க. இது அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு பெரியவங்க சொல்லிக்கிறாங்க, அதை நீங்க உண்மை நிரூபிக்கிறீங்களா? யோ பெரியவங்க அவங்க ஏதோ சொல்லிட்டு போட்டாங்க, அதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. வைவுடியா கொசு அடிக்கிற மாதிரி வச்சுட்டு போறேன். இந்த பாருப்பா, இது வரைக்கும் நான் எவ்வளவு பேருக்கு பொண்ணு பாத்துக்க தெரியுமா? பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க நல்லா இருக்கிறாங்க. ஏன் இந்த நடிகர் அஜித் இருக்கிறாரு, அவருக்கும் சாலினிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். பொண்ணு பார்த்தேன், ஜோதிகா ஓட்டு விட்டு ஓடிட்டாங்க, நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். பப்பாரி எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. யாருக்குன்னா கல்யாணம் பண்ணி வைய? என் அழகுக்கு இந்த ஊர்ல பொண்ணு இருக்குமா? ஏய் ஆக்டருக்குள்ள பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாரு. ஆனா பொண்ணு புரோக்கரா தான் இருப்பாரு அவரு. கண்டிப்பா அவரோட சொல்லி பொண்ணு பார்க்க சொல்லலாமா? என்னப்பா உன்னை பார்த்து பொம்பளை புரோக்கர்ன்றான்? அதாம்மா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ல, அத்த மொட்டையா சொல்றான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த பாருப்பா, பையன் இருக்கிற எதுக்கு பொண்ணு யாரும் தரமாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டு பேசிதான் பொண்ணை கரெக்ட் பண்ணணும். இப்பா எனக்கு பொண்ணு பார்க்க சொன்னா அந்த ஆள் பொண்ணை கரெக்ட் பண்றேன்றான். இந்த பாருங்க, பொண்ணை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. எனக்கு தெரிஞ்ச குடும்பத்துல ஒரு பொண்ணு இருக்குது, ரொம்ப நல்ல பொண்ணு. யார் பாத்து பொண்ணு? ரோசி, அதை கட்டி வச்சிடலாம். பொண்ணு எப்படிப்பா? நல்ல பொண்ணா? பொண்ணு தங்கமான பொண்ணு. அந்த தங்கமான பொண்ணுக்கு 20,000 தங்கம் போடுவாங்க, 5 லட்ச ரூபாய் பணம் தருவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க, வீடு கூட கட்டி தருவாங்க. நல்ல பொண்ணு. ஆனா அமாவாசை பௌர்ணமி வந்தா அதுக்கு பக்தி அதிகமாயிடும். அப்பா அந்த பொண்ணு தான் ஓனா பக்தி அதிகமா பாத்தியா? அமாவாசை பௌர்ணமி எனக்கு பக்தி அதிகமாகும், பக்தி அதிகமாகும். எப்பா அந்த பொண்ணு தான் எனக்கு ஓனா பார்த்து கட்டி வச்சிருப்பா. பொண்ணு எப்படிப்பா இருக்கான்? பொண்ணு எப்படி இருக்கான்னு கேக்குறியா? உன் பையன் மாதிரியா 6 அடி உயரம், 2 கை, 2 காலு, 2 கண்ணு, ஒரு வாய், அந்த 32 பல்லு. சிரிச்சதுன்னா அந்த பொண்ணு பல்லு எவ்வளவு வெள்ளையா இருக்கும் தெரியுமா? என்னப்பா அது பைத்தியம் தானே இவ்வளவு புகுந்து பேசுற? புகழ்ந்தாதான் துட்டி. பொண்ணை பார்க்கணும்னு சொல்றீங்க, பொண்ணை பத்தி ஃபுல் டீட்டெயில் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இப்ப எனக்கு புரோக்கர் காசு கொடுத்தியானா நான் போய் அந்த பொண்ணை பார்த்து பேசி அவங்க அம்மா அப்பா கிட்ட
அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ரெடி பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் வந்து பாருங்க. பொண்ணை கட்டமே காசு கேக்குறீங்க, அது எப்படியே? ஏம்பா, உன் புள்ளைக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல வேற 44 வயசு. நான் போய் அங்க உன் பிள்ளைக்கு 34 வயசுன்னு சொல்லி ஒரு 10 வயசு குறைச்சி பொண்ணு பார்க்க போறேன். அதுக்கெல்லாம் செலவுக்கு துட்டு வேணா, அவங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கெல்லாம் நான் காசு கொடுக்கணும். ஏம்பா, பொண்ணு அழகா இருந்து அப்படியே பாத்துக்கிறேன், அதுக்கு எதுக்கு மேக்கப் பார்க்கலாம்? எப்போ பொண்ணு நேத்தான் அழகா இருந்தாலும் மேக்கப் பண்ண இன்னும் அழகா எடுப்பா. அதெல்லாம் பண்ணாதான் பொண்ணுங்க அழகா தெரியும் பாக்குறதுக்கு. அப்பா பையன் ஒரு தின்ன பத்து, அப்பா அதுக்கு மேல ஒரு தின்ன பத்து, நல்லா வகையே வந்து சிக்கிக்குதானுங்க. உள்ள கறந்துட வேண்டியதுதான் காசுலாம். சரிப்பா, இப்படி பேசினா எப்படியே? பொண்ணுக்கு மேக்கப் போடணும், இன்னும் நிறைய செலவு கிடைக்குது. நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தீங்கன்னாக்கா நாங்க போய் அங்க பேசி முடிப்போம். எப்பா என்னப்பா யோசிக்கிற? பொண்ணுக்கு தானே துட்டு எடுத்து கொடுப்பா. வருஷம் கம்மி இருக்க. எப்பா நீ எடுத்து கொடுக்குறியா இல்ல நானே மொத்த காசு எடுத்து கொடுப்பா. ஏன் இரு, நான் எடுத்துறேன். இந்த 5000 இதுப்பா. என்னம்மா இது 5000 கொடுக்குறாங்க? 5000 ரூபாய்மா. என்னம்மா புடிமா. ஏய், என்னடா பொண்ணுகிட்ட இருந்து காசை புடுங்குற? நான் யாருன்னு தெரியலையா, கொஞ்சம் அங்கிட்டு பாரு. கட்டையா? ஏய், எனக்கு பொண்ணு பாக்குறேன்னு சொல்லி நானே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி என் புள்ளிய லைட்டு வந்துட்டான். பொண்ணு பார்க்கறதுக்கு காசு வாங்க நீ 30,000. எங்க காசு? எப்படி முய்க்கிறான் பாரு, நல்லா கட்டெரும்பு மூஞ்சாட்டம். மூக்குலயே குச்சிருவானா? அந்த பொண்ணை கண்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ. அந்த பொண்ணு ஒரு ரவுடி ஃபேமிலி. அந்த பொண்ணு அவன் வீட்டுக்காரனே வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுது இப்போ. தெரியுமா உனக்கு? நான் தான் உன்னை காப்பாத்தி இருக்கிறேன். எப்படியா உங்க அப்பாவை நீ காப்பாத்திட்ட? 5000 நீ எடுத்துக்கோ, மிச்சம் 25,000 எங்களுக்கு குத்துரு. ஏண்டா, உங்க அப்பனோட உயிரோட வேலை 5000 தானா? 5000 கிடையாது, வட்டி எல்லாம் போட்டா 5 கோடி ரூபாய்க்கு மேல வரும். 30,000 ரூபாய்க்கு வட்டி நடாவது. என் பிள்ளைக்கு 12 வயசு ஆகுது. வட்டிக்கு வாங்கி கொடு வாங்கிட்டு இதுல வேற மேக்கப்புக்கு வேற நிட்டு போனேன். இன்னும் வேற இப்ப அவங்க என்ன சொல்லி ஏமாத்திக்கிறா? எங்ககிட்ட பொண்ணுக்கு மேக்கப் பண்றேன்னு தாங்க 5000 வாங்கிக்கிறோம். யோ, பொங்கலுக்காச்சும் பொண்ணுக்குன்னு வாங்கினா, எனக்கு பொண்ணோட அம்மாவுக்கும் சேர்த்து வேற 2000 வாங்கி போனான். மொத்தம் 30,000 கொடுத்தேன். எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? மொத்தமே 12 வருஷம் ஆகுது. என் புள்ளையே போய் 8வது படிக்கிறான். இப்போ கட்டையா, அத பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னொரு பொண்ணு இருக்குது. எதுக்கு கட்டிக்கிறியா? இன்னொரு 30,000 உங்ககிட்ட இழக்கிறதுக்கா? இன்னொரு பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறானா? பாத்துட்டு கம்முனுக்குற. எனக்கு சித்தியை ரெடி பண்றியா? எங்க அம்மா கிட்ட சொன்னேன், சிலுத்தியா மம்பி வச்சு கொத்திரும். டேய், கொத்ததான் சொல்றேன், மூஞ்ச விட்டுட்டியா? முதுகுல கொத்த சொல்லு. ரொம்ப நம்பிச்சில முதுகுல எனக்கு. தக்காளி, இவன் பயங்கர நெக்கல் புடிச்சுவான். நீ இருக்கோ இப்ப நான் சமாளிக்கிறேன். இல்லன்னா நீ என்கிட்ட இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் ஆட்டிய போட்டுருப்பான். ஏய், இப்படிதான் ஊரே ஏமாத்தியா? என் காசு குடுறா. கட்டையா, அந்த கட்சி வீட்டுல இருக்கிற ரோசி, அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா தெரியாதா? ரோசியா? அப்பா அது பைத்தியம் தானே? பைத்தியமா? பயங்கர பைத்தியம். ரோட்ல யாரு போனாலும் அப்படி அச்சு துப்பி கல்லு தடிக்கும். அது நெத்தில அடிச்சியா? ஆமா தானப்பா. டேய், பைத்தியத்தை தான் இவ்வளவு நேரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கிறியா நீ? டேய், இதுல வேற மேக்கப் ஒரு 5000 ரூபாயா? ஏம்பா, அந்த 5000 அது பைத்தியம் தெரியாம ஏமாத்துறதுக்கு. ஏமா கூடயே கிரியா உங்க அப்பா இப்படிலாம் பண்றேன்னு சொல்ல மாட்டியா? ஐயோ, கொத்திட்டீங்க குண்டு பசங்க. ஏப்பா இது மாதிரி ஆள்லாம் ஏன்பா ஊருக்குள்ள சேர்க்கிறீங்க? இதெல்லாம் எங்க ஊருக்குள்ள இருக்குது, ஊர் வெளியே தானே இருக்குது. யானா ஒருத்தன் புதுசா வந்தா காடு தூக்கின்னு வந்துருவான். ஏய், இவனை போய் நல்லவன் நினைச்சேனா? 44 வயசு ஆகுது, என்ன பைத்தியத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டேன் நீ. உன்னியா? ஏண்டா, இந்த பைத்தியம் அடிக்கிறதே உனக்கு கஷ்டம்டா. நீங்க பிகு பண்ணிக்கிற. ஏய் உன்னியா? அடிக்காதுப்பா. கட்டையா, உன்னா போய் நான் தப்பா நினைச்சேன். கட்டையா, என் மேல எவ்வளவு பாசமா உனக்கு? உன் மேல எதுக்கியா பாசம்? அண்ணா, நாங்க போனதுக்கு அப்புறம் அடி. வாப்பா போலாம். சாவுடா. உயிரோடு இருந்தா வீட்டுக்கு வந்துரு, அப்படி வரலன்னா நான் சுடுகாட்டுக்கு வந்துடுறேன். ஏமா இப்படி மண்ணாளி போடுதா? டேய், என்னடா தோல் மேல வந்து கை போடுற? ஊரு ஜனமும் ஒதுக்கிச்சு, உன் வீட்டு பொண்ணும் ஒதுக்கிச்சு. இனிமேட்டு இந்த உனக்கு நாடா இதுவே. எப்பா போடுப்பா. டேய் டேய் டேய், விடுங்கடா விடுங்கடா. டேய் விடுங்கடா. டேய் என்ன விடுங்கடா. என்ன விடுங்கடா. டேய் டேய் டேய், விடுங்கடா. என்ன விடுங்கடா. இது ஒரு காமெடி வீடியோன்னா தக்காளி சாதம் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் ஆல் தக்காளி ஃபேமிலிஸ். நாங்க இதே மாதிரி 2.0 ஒரு தக்காளி சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களை நம்பி தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ தக்காளிக்கு, அதே போல் 2.0க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பட்டாப்பட்டி குக்கிங்னு ஒரு சேனல் ஆரம்பித்து போயிட்டுருக்கு. அதுவும் உங்கள் சப்போர்ட்டில் தான் போயிட்டுருக்கு. நம்ம சேனல் மூலமா ஒரு ஆசிரமத்துக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறோம். எல்லாம் உங்களோட ஆதரவில் தான் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் கேட்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.